இதுவரைக்கும் டிடிஎஃப்ல 3 டாஸ்க் நடந்திருக்கு. அந்த 3 டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, முதல் டாஸ்க்ல வந்து சுபிக்ஷா வின் பண்ணியிருக்காங்க. 2வது டாஸ்க்ல வந்து சாண்ட்ரா வின் பண்ணியிருக்காங்க. 3வது டாஸ்க்ல வந்து விக்ரம் தான் வின் பண்ணியிருக்காங்க. இதில பார்த்தோம்னா திங்கட்கிழமை ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் தான் நடந்துச்சு. செவ்வாய்க்கிழமை 2 டாஸ்க் நடந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 டாஸ்க் நடக்க போகுது. 4வது டாஸ்க்கும் 5வது டாஸ்க்கும் நடக்க போகுது. இன்னைக்கு நடக்க போற 5வது டாஸ்க்ல வந்து பார்வதி தான் வின் பண்ணவும் செய்றாங்க. அதே மாரி 4வது டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, சபரிக்கு வந்து பயங்கரமா அடிபட்டிருக்கு. இந்த கேம்ல விளையாடிட்டு இருக்கும்போது சபரியோட பிரைவேட் பார்ட்ல தான் அடியும் பட்டிருக்கு. அவருக்குமே பார்த்தீங்கன்னா வலி தாங்க முடியாம அந்த கேம்ல இருந்து டிஸ்கன்டினியூ ஆகியிருக்கிறாரு. சபரி வலி தாங்க முடியாம அழுதுகிட்டு இருந்ததை பார்த்து சாண்ட்ராவுமே பயங்கரமா அழவும் செஞ்சிருக்காங்க. இதுக்கு யார் காரணம்னு பார்த்தோம்னா விக்கல் விக்ரம் தான். அந்த கேம் விளையாடிட்டு இருக்கும்போது விக்கல் விக்ரம் தான் சபரியோட மெயின் பாயிண்ட்ல அடிக்கவும் செஞ்சிருக்காரு. இவருக்கு இப்படி அடிபட்டது அந்த கேம்ல விளையாடும் போது தெரியாம பட்டுச்சா இல்லைன்னா எதேச்சியா பட்டுச்சா அப்படிங்கிறது வந்து தெரியல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சபரி வலி தாங்க முடியாம அப்படியே அழுதுட்டு அப்படியே கீழே உட்காந்துட்டாரு. அதில் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கவும் செய்யுது. இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தோம்னா சபரியோட கேம் வந்து நல்லாவே விளையாடிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா கனி போனதுக்கு அப்புறம் வந்து அப்படின்னே சொல்லலாம். எப்படி சபரியோட கேம் வந்து வேற லெவலில் விளையாடிட்டு இருக்கிறாரோ அதே மாதிரி விக்ரமும் பார்த்தீங்கன்னா நல்லாவே விளையாடிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த டிடிஎஃப் டாஸ்க் நடந்தப்போ கமருதீனுக்கும் பார்வதிக்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ சபரி தான் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசி சமாதானப்படுத்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து கமருதீனை வந்து முட்டுக்கட்டை போட்டுட்டு இருந்தாரு. அதுமே இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கிட்ட இதை பத்தி பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமா பண்றாப்ல. அதே மாதிரி விக்ரமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா விளையாடிட்டு இருக்காரு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கனிக்கிட்ட வந்து காலையிலே எந்திரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் நைட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கேம் விளையாடிட்டு இருக்காரு. இப்போ அவருமே பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கிட்ட பேசுகிற விஷயங்களா இருக்கட்டும், கமருதீன் கிட்ட பேசுகிற விஷயங்களா இருக்கட்டும், அப்புறம் திவ்யா கணேஷ் கிட்ட வந்து சாரி கேட்குற விஷயங்களா இருக்கட்டும், வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காரு அவருமே. இதில் சபரியும் விக்ரமே பார்த்தீங்கன்னா நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படி இருக்கும்போது சபரிக்கு வந்து விக்ரம் தான் அடி கொடுத்துருக்கா அப்படிங்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ தான் சபரியோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வெளியில் வரவும் செய்யுது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கனிக்கிட்டே வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெளியில் தெரியாத மாதிரி அப்படியே இருந்துருச்சு. இப்போ ரீசெண்டாக அவர் நல்லா விளையாடிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு அடிபட்டிருக்கு. பார்க்கலாம் இந்த டாஸ்க்ல வந்து அவருக்கு என்ன நடந்திருக்கு, என்ன ஆகப்போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம்.